இன்றைய சிந்தனை. நாங்கள் எங்களுடைய உடலிலே இருக்கின்ற அத்தனை சுரபிகளையும் இயங்க வைக்கின்ற தன்மைகளை கொண்டு வருவதற்கு, எங்களுடைய உடல் இயக்கத்தில் இருக்கின்ற அத்தனை விடயங்களும் நல்லதை மட்டும் பெற்றுக்கொள்வதற்கும், எங்களுடைய சிந்தனை செயல் அதற்குடைய உடன்பாடுகள் எல்லாம் எங்களுக்குள்ளே இங்கிதமாக வந்து சேருவதற்கும் இந்த தியானம் என்பது ஒரு பெரிய ஒரு நடைமுறை சிறப்பாக அமைகின்றது. இந்த தியானத்தினுடைய அடிப்படை என்னவென்றால், எங்களுடைய உள்ளத்தை எல்லா வகையிலுமே கட்டுப்படுத்தி, நாங்கள் எதை நினைக்கின்றோமோ அதை நினைந்து கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு அந்த தியானத்தில் இருக்கின்ற பொழுது, அது தினமும் செய்கின்ற பொழுது எங்களுக்கு செய்ய வேண்டிய விடயங்கள் எல்லாம் மிக மிக இலகுவாக சாதுவாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துவிடும். அவ்வளவு சக்தி இந்த தியானத்துக்கு உண்டு. எனவே இந்த அமைதியாக இருந்து தியானம் செய்வதை நாங்கள் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய சைவ சமயத்திலே இது ஒரு முக்கியமான நிகழ்வாக அமைகின்றது. தியானம் என்பது எங்களுக்கு மிக மிக உன்னதமானதாகவும் அமைகின்றது. நாங்கள் அமைதியாக பொறுமையாக காலை வேளையில் எழுந்திருந்து தியானம் செய்வது என்பது மிகச் சிறப்பான ஒரு நடைமுறையாகும். அதாவது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒருநிலைப்படுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கண்களை மூடி தியானம் இருக்க வேண்டும். வேறு சிந்தனைகள், வேறு உங்களுடைய எண்ணங்களை சிதறடிக்கக்கூடிய வேறு நிலைகள் உங்களை தொட்டுக்கொள்ளாத வண்ணம் நீங்கள் இப்பொழுது வசதி வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதாவது நீங்கள் அந்த ஹெட்ஃபோன் என்று சொல்லக்கூடிய காதிலே அதை மாட்டிக்கொண்டு அதிலே தேவையான மந்திரங்களோ, அந்த தியானத்துக்குரிய மந்திரங்கள் நிறைய உண்டு, அவற்றை போட்டுக்கொண்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் எதுவோ அந்த தெய்வத்துடைய நாமத்தை போட்டுவிட்டு, உதாரணமாக ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை, உங்களுக்கு விருப்பமான தெய்வம் ஓம் சரவணபவ, ஓம் கணபதியே நம என்று பல மந்திரங்கள் உள்ளன. அவற்றை தொடர்ந்து அதை காதிலே ஒழிக்கவிட்டு கண்களை மூடி தியானம் செய்து பாருங்கள். அந்த தியானத்தினூடாக அதை தினமும் செய்கின்ற பொழுது உங்களுடைய உடலிலே இருக்கின்ற செயல்பாடுகளிலே மாற்றங்களை நீங்கள் மிக மிக இலகுவாக புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய நடைமுறைகளிலே மாற்றம் வரும், பேச்சு நிலையிலே மாற்றம் வரும், செயல்பாடிலே மாற்றம் வரும். இவை அனைத்துமே உங்களை ஒரு புதிய நடைமுறைக்குள்ளே கொண்டு சென்றுவிடும். உங்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் நடைமுறைகளும் மிகச் சிறந்ததாக நேர்த்தியாக அமைந்துவிடும். இதன் மூலமாக உங்களுடைய கோபம் கட்டுப்படும், பொறாமை கட்டுப்படும், தேவையற்ற விடயங்கள் சிந்தனைகள் கட்டுப்படும். நல்லனவற்றை மட்டும் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு அதிகமாக வரும். எனவே இந்த தியானத்தின் மூலமாக ஒரு மனிதன் பூரணமான நிறைவான பலனை பெறுகின்றான் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. எனவே நீங்கள் எல்லோரும் அந்த தியானம் செய்வதை தவறாமல் செய்யுங்கள். அது உங்களுக்கு முழுமையான பலனை தரும். அதிலே அனுபவித்தவர்களுக்கு தான் அதை தெரியும். தியானம் என்பது மிக மிக உன்னதமானது. அதிலும் அது செய்ய வேண்டிய நேரம் மிக முக்கியமானது. அதிகாலையிலே குறிப்பாக 5:30 மணி 6 மணி இடைப்பட்ட நேரம், அல்லது 6 மணி தொடக்கம் 6:30 மணி இடைப்பட்ட நேரம். இந்த நேரங்களிலே நீங்கள் அதை செய்வதன் மூலமாக உங்களுடைய உள்ளத்தையும் மனதையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுகின்றீர்கள். எனவே தியானத்தின் மூலம் அதை நாங்கள் சிறப்பாக செய்து சிறப்பாக நன்மைகளை பெறலாம் என்பதை மனதிலே கொள்ளுங்கள். நன்றி.